அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு புழுங்கல் அரிசியை வச்சு நம்ம எப்படி இடியாப்பம் செய்யலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பச்சரிசி மாவில் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். புழுங்கல் அரிசியில் இடியாப்பம் செய்யும் பொழுது அவ்வளோ ருசியாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே பூ போல் அப்படியே பார்க்குறதுக்கே வெள்ளை வெள்ளை வெள்ளைன்னு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அதை தான் இப்போ நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 2 கிளாஸ் புழுங்கல் அரிசியை நைட்டே ஊற வச்சிட்டேன். நம்ம நைட்டே ஊற வச்சு அதை அரைக்கும் பொழுது மிக்சியில் நல்லா அரைப்படும். நீங்கள் வேணும்னா ரேஷன் புழுங்கல் அரிசியில் கூட செய்யலாம். அந்த ரேஷன் புழுங்கல் அரிசியை நம்ம செய்யும் பொழுது அதை நல்லா ஒரு 5-6 முறை உப்பு போட்டு நல்லா கழுவுனோம்னா நல்லா அரிசி வெள்ளை வெள்ளையேன்னு ஆயிரும். அப்போ அந்த ஸ்மெல் எல்லாம் போயிடும். அதுலேயும் இதே மாதிரி செஞ்சிங்கன்னா இதே போல் வெள்ளை வெள்ளையேன்னு சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி 2 கிளாஸ் புழுங்கல் அரிசியை நைட்டே ஊற வச்சுட்டு அதை மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்லா மையாட்டம் அரைச்சிக்கிட்டேன். இதுக்கு தண்ணி அளவு தேவையெல்லாம் இல்லை. ஓரளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பானல் வச்சுட்டு இந்த அரைச்சி வச்சுருக்கிற இந்த மாவை அதில் நம்ம ஊற்றிடலாம். ஊற்றிட்டு மிக்சி கழுவுன கொஞ்சம் தண்ணியையும் அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. தண்ணி அதிகமாக இருக்குது அப்படின்லாம் நம்ம பயப்படவே தேவையில்லை. இப்போ மிக்சி கழுவுன தண்ணியும் ஊற்றியாச்சா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு நெய் அல்லது 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் எது வேணாலும் விட்டுக்கலாம், உங்களோட ஆப்ஷனல் தான். நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் 2 ஸ்பூன் விட்டுட்டேன். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு அடுப்பை வேகமாகவும் வைக்கக்கூடாது, கொஞ்சம் மெதுவாகவும் வைக்கக்கூடாது. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதை நல்லா கைவிடாமல் கிண்டுங்க. கிண்டிகிட்டே இருக்கும் பொழுது லைட்டாக கீழே அடி பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் அடி பிடிக்காது. அப்படியே கிண்டிகிட்டு இருக்கும்போது அங்கங்கே ஒரு சில கட்டிகள் வரும். அது பயப்பட தேவையில்லை. நம்ம கரண்டியில் இப்படி கையை வச்சு நம்ம அப்படியே மசிச்சு விட்டோம்னா அந்த கட்டி எல்லாமே உடஞ்சிரும். நல்லா அடிகனமான பாத்திரத்தை வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட நான்ஸ்டிக் இருந்தால் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் நான் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால தான் நான் இதிலே வச்சுட்டேன். பாருங்கள், மாவு நல்லா வெந்துருச்சா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு நம்ம கையில் தண்ணியை தொட்டு நம்ம பார்த்தோம்னா மாவு கையில் ஒட்டாது. அதுதான் பதம். இப்போ மாவு வெந்துருச்சு. அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாவு கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். கையில் உங்கள் சூடு பொறுக்கிற அளவுக்கு நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. இப்போ உருண்டை பிடிச்சிக்கோங்க. இது ஓரளவுக்கு சூட்டோடையே நம்ம புளியணும். ரொம்ப ஆறுச்சுனாலும் குழால புளியறது கஷ்டமாயிரும். இந்த மாதிரி இடியாப்ப குழால நல்லா எண்ணெய் தடவிட்டு வச்சு புளிஞ்சிங்கன்னா சூப்பராக இடியாப்பம் வந்துடும். இந்த மாதிரி இடியாப்ப குழா உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் முறுக்கு புளிவீங்கல்ல, அதில் அந்த ஓமப்பொடி அச்சுன்னு குட்டி குட்டியாக இருக்கும், அதில் கூட நம்ம புளிஞ்சிக்கலாம். நான் இடியாப்ப குழா வச்சுருக்கிறதுனால இதுலேயே நான் புளிஞ்சிட்டேன். சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே புளிஞ்சாச்சு. அப்படியே குழந்தைங்களாம் நூடுல்ஸ் கேட்டாங்கன்னா கூட இதே கூட அவங்களுக்கு நம்ம ஏமாற்றி அப்படியே ஃப்ரை மாதிரி பண்ணி கொடுத்துர்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாமே புளிஞ்சிட்டு இதை நம்ம இட்லி கோப்பரையில் வேக வச்சுக்கலாம். இப்போ இட்லி கோப்பரையில் வேக வைக்கணும். இது ரொம்ப நேரம் வேகணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை. ஏன்னா நம்ம ஆல்ரெடி மாவு எல்லாமே நல்லா கிண்டியாச்சு. அதனால் அதிக நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரே ஆவியில் இந்த இடியாப்பம் வெந்துடும். பாருங்கள், வெந்துருச்சு. சூப்பராக இருக்குது. அப்படியே பார்க்குறதுக்கே அவ்வளோ வெள்ளை வெள்ளையாக இருக்குது. அந்த சைடில் கொழுக்கட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கொழுக்கட்டையாக இருக்குல்ல, அது மாவு மீதி இருந்ததை அப்படியே உருண்டையாக உருட்டி வச்சாச்சு. அவ்வளோதான். பாருங்கள், இடியாப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அப்படியே உதிரியாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதுக்கு தேங்காய் பால் ஊற்றி நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை குருமா எது வேணாலும் வச்சு நம்ம சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் இன்றைக்கி தேங்காய் பால் ஊற்றி தான் சாப்பிட்டோம். இடியாப்பம் அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ ருசியாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.